பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களுக்காக நீங்கள் காத்து இருக்கிறீங்க, அப்படிதானே? ஏசப்பா என்னுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வேன்னு சொல்லி திட்டம் வச்சுருக்கிறாங்க, தரிசனம் கொடுத்துருக்குறாங்க, அதுக்காக நான் காத்திருக்கிறேன்னு சொல்லி நிறைய பேர் நீங்கள் காத்திருக்கிறீங்க. ஆனால் இந்த நாட்களில் நிறைய நாட்கள் நீங்கள் சோர்ந்து போகிறீங்க. நம்ம ஏதோ ஒரு தவறாக தான் நம்ம ஒவ்வொரு காரியங்களும் நம்ம செய்து கொண்டு இருக்கிறோமா, இல்லை நம்ம காத்திருக்கிறது சரிதானா அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பம் வருகின்றது. இன்றைக்கு ஏசப்பா அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களோட பேச விரும்புகிறார். அநேக நாட்களாக நீங்கள் ஒரு குழப்பத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க, கவலையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. எனக்குன்னு ஆண்டவர் நிறைய தரிசனங்களை கொடுத்தாரே, ஆனாலும் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் அது நிறைவேற மாட்டிக்கின்னு சொல்லி நீங்கள் இன்னைக்கு கவலையோடு இருக்கிறீங்க. இன்றைக்கு ஏசப்பாவுடைய வார்த்தையின் மூலமாக உங்களோட பேச விரும்புகிறார். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை எரேமியா 33வது அதிகாரம் 3வது வசனம். ஜெரேமியா சாப்டர் 33 verse 3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். Call to me and I will answer you and show you great and mighty things which you do not know. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னை நோக்கி நீ கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னோட பேசுவேன். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தரிசனத்தை நான் உனக்கு புரிய வைப்பேன். சில மனுஷங்களால் அதை புரிந்து கொள்ள முடியாது, உன்னுடைய பெற்றோரால கூட அதை புரிந்து கொள்ள முடியாது. நான் உனக்கு அதை புரிய வைப்பேன், உனக்கான தரிசனத்தை நான் புரிய வைப்பேன். என்னை நோக்கி நீ கூப்பிடு. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவருடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில நடக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க, ஆனா வேகமா எல்லாமே நடக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆண்டவர் சில சமயம் நம்மளை காத்திருக்க வைப்பார். அப்போ அந்த காத்திருக்கிற நேரத்துல சோர்ந்து போயிடுறாங்க. அநேக நாட்கள் ஜெபிக்க கூட மறந்துடுறாங்க, கர்த்தரை தேட மறந்து போயிடுறாங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னை தேடு, என்னை நோக்கி நீ கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னோட பேசுவேன், நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன், நான் உன்னுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டத்தை வெளிப்படுத்துவேன், உனக்கான தரிசனத்தை நான் சொல்லி கொடுப்பேன், நான் உனக்கு பெரிய தரிசனத்தை நான் வச்சிருக்கிறேன், உன்னை கொண்டுதான் நான் பெரிய காரியங்களை நான் செய்ய போகிறேன்னு சொல்லி கர்த்தர் உங்க மேல வைத்திருக்கிற தரிசனத்தை அவர் விளங்க பண்ணுவார். உங்களுக்கு அவர் கற்றுக் கொடுப்பார், சொல்லி கொடுப்பார். நீங்க பொறுமையோட காத்திருந்து ஜெபத்தோட நீங்க ஆண்டவரை நோக்கி பார்த்து கேட்டுக்கொண்டே இருக்கணும். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே வெளிப்படுத்துங்கன்னு சொல்லி நீங்க அப்படி பொறுமையோட காத்திருக்கின்ற பொழுதுதான் கர்த்தர் உங்களோட பேசுகிற காரியங்களை புரிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு நிறைய பேர் அவங்க ஜெபிக்க போகும் பொழுது உடனே அவங்க 5 நிமிஷத்துல அவங்க ஜெபம் பண்ணி முடிச்சிருவாங்க. ஆண்டவர் என்னோட பேசல, எனக்கு எதுவுமே புரியலன்னு சொல்லி எஞ்சி போயிருவாங்க. நீங்க காத்திருக்கிறீங்க, கர்த்தருடைய சமூகத்துல நீங்க அநேக நேரம் நீங்க காத்திருக்கணும். உலகத்துல ஆசீர்வாதத்துக்காக அநேக நாட்கள் நீங்க காத்திருக்கிறீங்க, ஆனா கர்த்தருடைய சமூகத்துல நீங்க காத்திருக்கிற நேரம் ரொம்ப கம்மி. அப்போ கர்த்தருடைய சமூகத்துல நீங்க அநேக நேரம் நீங்க காத்திருங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் நிச்சயம் அவர் உங்களுக்கு புரிய வைப்பார், உங்களுக்கு தெரியாத காரியங்களை சொல்லி கொடுப்பார். அவர் உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிற பெரிய தரிசனங்களை உங்களுக்கு புரிய வைப்பார், உங்க மூலமாக பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற தரிசனத்தை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். பொறுமையோட காத்துருங்க, அவரை நோக்கி பாருங்க, அவரிடத்துல கேளுங்க, அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லி தருவார். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே, பிள்ளைங்க இந்த நாளில் காத்து இருக்கிறாங்க, சோர்ந்து போயிருக்கிறாங்க. நீங்க பிள்ளைங்களை பலப்படுத்துங்க. தரிசனங்கள் கொடுத்தவர் நீங்க தான்ப்பா. நீங்க தகப்பனே சபா தரிசனத்தை நிறைவேற்றுங்க. நீங்க பிள்ளைங்களை கொண்டு பயன்படுத்துங்கப்பா, ஆசீர்வதிங்க. எல்லா தடைகளை ஆண்டவரை நீங்க நிர்மூலமாக்கி போடுங்க, நீங்க வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிற பெரிய திட்டங்களை உங்களுக்கு அவர் சொல்லி தருவார், கற்று தருவார். அவர் உங்க மூலமாக பெரிய காரியங்களை செய்வார். God bless you. Have a joyful day.